years back or 5 years back நீங்க போனீங்க அப்படின்னா the competition between ஒரு ரிசோர்ஸுக்கு இன்னொரு ரிசோர்ஸ் தான் இருந்துச்சு. பட் now the competition is not between the human being, between the technology and human being. நீங்க டெக்னாலஜியோட போட்டி போட வேண்டியது இருக்கு. டெக்னாலஜி ஒரு பயங்கர ஸ்பீட்ல வந்து டெவலப் ஆயிட்டு போயிட்டு இருக்கு. நீங்க நியூ ஏஜ் டெக்னாலஜியான ஏஐ நீங்க லேர்ன் பண்ணல அப்படின்னா இட் வில் வெரி வெரி டிஃபிகல்ட். நீங்க என்ன பிரான்ச் நீங்க சூஸ் பண்ணி படிச்சீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ரொம்பவே லிமிடெட் ஆயிடும். ஏஐ வந்து ஒரு ஜாபை கம்ப்ளீட்டா காலி பண்ணிடுமா அப்படின்னா கிடையவே கிடையாது. டெஃபினட்டா அந்த ஜாப் வந்து இருக்கும். But the role you are going to play in the particular job, right, that is going to be completely different. Because industry இன்னைக்கு எல்லாருமே வந்து towards automation நோக்கி பயங்கர ஸ்பீட்ல வந்து ஆக்சுவலா ஓடிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி மோஸ்ட் ஆஃப் தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஆட்டோமேஷன் ப்ராசஸ்ல ரன் ஆயிட்டு இருக்கு. பட் இன்னும் ஃபர்தரா ஃபைன் டியூன் பண்றதுக்கும் கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபிகேஷன் அண்ட் ப்ராடக்ட்டை வந்து ஆன் டைம்ல டெலிவரி பண்றதுக்கும் காஸ்ட் எஃபெக்டிவா ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சரிங் பண்றதுக்கும் இண்டஸ்ட்ரீஸ் ஆர் ஆக்சுவலி ட்ரைங். அதுக்காக தான் வந்து ஏஐ அப்படின்ற ஒரு கம்பெனி ஆக்சுவலி வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. அப்ப நீங்க ஃபியூச்சர்ல என்ன இன்ஜினியரா நீங்க ஒர்க் பண்ணாலுமே சரி கண்டிப்பா ஏஐ டூல்ஸ் ஆர் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஏஐ டெவலப் பண்றதுக்கு தேர் ஆர் ஆல்ரெடி சோ மெனி எக்ஸ்பர்ட்ஸ் ஆர் தேர். அவங்க அந்த வேலையை பார்த்துக்குவாங்க. நம்ம ஏஐ டூலை எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ண தெரிஞ்சாவே போதும். டெஃபினெட்லி உங்க ஜாபை யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. உங்க ஜாபை நீங்க செக்யூரும் பண்ணிக்கலாம். ஏஐ கண்டிப்பா உங்களோட ஜாபை வந்து புடுங்க போறது கிடையாது. உங்களோட ரோலை வந்து கம்ப்ளீட்டா இஸ் கோயிங் டு ஆக்சுவலி சேஞ்ச்.